Welcome to Smart Wrestling channel. Some interesting wrestling news தான் பார்க்க போகிறோம். முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். குந்தர் விசஸ் கோடி ரோஸு. நண்பர்களே, குந்தரை பற்றி ஒரு விஷயம் அது பார்த்தீங்கன்னா, அது தெரிஞ்சால் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒருவேளை குந்தர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறாரோன்ற மாதிரி இது வரும். இது வரையும் குந்தர் பார்த்தீங்கன்னா தோல்விகளே சந்தித்ததில்லை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவர் தோல்வியை இது பண்ணி. அது இந்த மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கலான மேட்ச்சில் இது வரைக்கும் சிங்கிள்ஸ் இதில் தோற்றதே இல்லையா. அதை வச்சு பார்க்கும்போது குந்தர் இங்கே சாம்பியன்ஷிப் எப்படி ப்ரோ வின் பண்ணாமல் போவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு இருக்குது குந்தர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்கும், அப்படி ரேண்டி ஆட்டன் வந்து ஏதாவது பண்ணி குந்தர் வின் பண்ணுறதுக்கும், அப்படி இல்லைனா கோடி ரோஸே ரீட்டைன் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே இல்லை, ரேண்டி ஆட்டன் வருவார், இந்த மேட்சை கொலாப் பண்ணுவார், அது மட்டும்தான். வேறு குந்தர் வின் பண்ணுவார், கோடி இது பண்ணுவார், அந்த டார்கெட்லேயே இல்லை. ஆக மொத்தம் ரேண்டி வராருன்ற மாதிரி இருக்குது. வந்து டேரெக்டாக இவங்க தான் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி இது மூலயமா குந்தரோ இல்லை கோடி ரோஸோ ஒருத்தவங்களுக்கு வெற்றி போகும். அப்படிலாம் டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் முடியும். அதுக்கு அடுத்தது 3 பேர்த்துக்கும் ஃபீடு போகும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்கல்ல, இது மாதிரி சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டு நடக்க போகுது அப்படின்னு. டோர்னமெண்ட்டு எப்போ தான் ப்ரோ வைப்பாங்கன்னு ஆவலுடன் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது டோர்னமெண்ட்டு இதெல்லாம் வச்சு இது பண்ண மாட்டாங்க போல். டோர்னமெண்ட்டு மக்கள் ஓட்டு போகிற டோர்னமெண்ட்டாக, மக்கள் யாருக்கு அதிக பேர் ஓட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சாம்பியன்ஷிப்பு கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன்? ஆமாம் நண்பர்களே, அது வந்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட்டாக. இப்போ நம்ம கூட போய் ஓட்டு போடலான்னா கிடையாது, $1 காசு கொடுக்கணும் போல். 90 $110 நம்ம பார்த்தீங்கன்னா கட்டி தான் ஒரு ஓட்டு போட முடியும். என்ன ப்ரோ, ஒரு ஓட்டு போடுறதுக்கு இதுக்கு கூடமா காசு வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க WWE ஃபுல்லாக அழிஞ்சிட்டாங்க. எதெல்லாம் காசு பார்க்கணுமோ அதெல்லாம் காசு பார்ப்பாங்க. அப்புறம் ஜான்சினா வச்சு விடவா போகிறாங்க? ஜான்சினா வச்சு எங்கெங்கே கறக்க முடியுமோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவனுங்க கறக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஜான்சினாவுக்கு ஓட்டு போடணுன்னா $110 $90 இருந்தால் தான் ஓட்டு போட முடியுன்ற மாதிரி ஒரு ஆப்பை வச்சு விட்டானுங்க. இதெல்லாம் தேவையா? டோர்னமெண்ட்டை நான் நினச்சேன் ஜான்சினா வச்சு நிறைய ரெஸ்லர் மோதுவாங்க, வின் பண்ணுறவங்களுக்கு சாம்பியன்ஷிப்பு கொடுப்பாங்க. அது வேணால் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அந்த சாம்பியன்ஷிப்பு, இருந்தாலும் ஒரு சாம்பியன்ஷிப்பு அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் அது நடக்கலை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரேவ் ஒயிட்டோட பசங்களை பார்த்துருக்காங்க. செத் ராலின்ஸ் இப்போ ரீசெண்ட்லி பார்த்துருப்பாரு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸும் பார்த்திங்கன்னா பிரேவ் ஒயிட்டோட பசங்களை பார்த்துருக்காங்க. இது ஒரு நல்ல மொமெண்ட்டுன்னே சொல்லலாம். அதுவும் அன்றைக்கே ஒரே நாளில் தான் பார்த்தீங்கன்னா WWE பார்க்க வந்திருப்பாங்க போல், மண்டே நைட் ராவை. அப்போ தான் பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸையும் பார்த்துருக்காங்க, ரோமன் ரெயின்ஸும் பார்த்துருக்காங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவும் எடுத்திருக்காங்க அவங்கவுங்க கூடயும். அம்மா ஒரு இது நம்மளுடைய பிரேவ் ஒயிட் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய இது பண்ணி விட்டு போயிட்டார். அதனால தான் பிரேவ் ஒயிட்டை மறக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் அங்கங்கேயும் பார்த்திங்கன்னா எப்போயாவது பிரேவ் ஒயிட்டை பற்றி வச்சு பண்ணுறது. ஆக மொத்தம் இந்த டீமு தான் இல்லை, அதை நினச்சா தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒபா ஃபெமி விசஸ் ரோமன் ரெயின்ஸ் சம்மர் ஸ்லாமில் இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒபா ஃபெமி தான் இந்த கிங் ஆஃப் த கிங் டோர்னமெண்ட்டு பார்த்தீங்கன்னா வின் பண்ண போகிறாருன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம் நண்பர்களே, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் ஸ்லாமோட டோர்னமெண்ட்டு ஒபா ஃபெமி தான் வின் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வின் பண்ணிவிட்டு ஏன் ரோமன் ரெயின்ஸ் தான் மோதுவாரான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸ் தான் ஒரு சேலஞ்ச் பண்ணார். கோடி ரோஸ் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோஸுக்கு வேறு ஆப்போனண்ட்டு வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒபா ஃபெமி அந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணிட்டு போய் ரோமன் ரெயின்ஸுக்கிட்ட மோதி ரோமன் ரெயின்ஸுக்கிட்ட இருந்து சாம்பியன்ஷிப்பை பறிப்பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையாக அப்புறம்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. ஏன்னா சாம்பியன்ஷிப் கை மாறத்துக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. எவ்வளோ டைமு WrestleManiaல வின் பண்ணவங்க சம்மர் ஸ்லாமில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க சாம்பியன்ஷிப்பு. போன வருஷம் கூட நடந்திருக்கு. அந்த வகையில் அதை வச்சு பார்க்கும்போது ஏன் ஜான்சினா வின் பண்ணாரோ அதை திருப்பி கோடியே சம்மர் ஸ்லாமில் வின் பண்ணிட்டாரு. அந்த கிங் ஆஃப் தி டோர்னமெண்ட்டு வின் பண்ணி அதேமாரி ஒபா ஃபெமியும் பண்ணலான்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியல. ஆக மொத்தம் சம்மர் ஸ்லாமில் ஒபா ஃபெமி தான் ரோமன் கிட்ட மோத போகிறாராம். இதை பற்றி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு தரமான வீடியோ சந்திக்கலாம். நண்பர்களே, நிறைய பேர் சேனலில் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு
பண்ணிட்டு பாருங்கள், கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். நெக்ஸ்ட் ஒரு சந்திக்கலாம். பை பை கீஸ்.